A uniform chain of length L, mass M, lying on the smooth table, and 1/3 of the length is hanging vertically down over the edge of the table. If G is acceleration, work done required to pull the hanging part on the table. Question ரொம்ப simple. ஒரு டேபிள் இருக்கு, அதுல எம்ன்ற மாஸ் இருக்க செயின், அதோடைய லெங்த் எல், அதுல L/3 லெங்த் கீழே சஸ்பெண்ட் ஆயிட்டு. அப்போ இந்த செயின் அப்போ கீழே சஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கிறது L/3. மொத்த மாஸ் M. அப்போ என்னன்னா, இப்போ 1/3 of the length is suspended on the it is suspended freely. இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த சஸ்பெண்ட் ஆன செயினை எவ்வளவு ஒர்க் பண்ணி அதை டேபிளுக்கு லிஃப்ட் பண்றோம். லிஃப்ட் பண்றதுக்கு ஒர்க் டன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். இப்போ நமக்கு வேண்டியது ஒர்க் டன் is nothing but mgh தான். What is the mass of the portion? Mass of small portion suspended. The mass of small portion suspended. உனக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Total mass by total length into length of the part suspended, L/3. அப்போ சஸ்பெண்ட் ஆன மாஸ் M/3. ஃபர்ஸ்ட் பார்ட் கிடைச்சாச்சு. ஆக்சிலரேஷன் கிராவிட்டியில சேஞ்ச் இல்லை. ஆனா இதோடைய லெங்த் கிராவிட்டி வில் ஆக்ட். இது ஃபுல் லெங்த் இருந்துச்சுன்னா அதோடைய கிராவிட்டியை, அதோடைய ஹெச்சை நம்ம என்ன எடுக்கணும்? half the வேல்யூ எடுக்கணும். அப்ப இது என்னன்னு எடுத்துருவோம்? L/3/2. அப்போ work done is nothing but work done to lift it is mgh தான் ஜெனரல் ஃபார்முலா. மாஸ் வந்து M/3, ஜில மாற்றம் இல்ல. ஹைட்ன்றது இதுல பாதி. அதுலதான் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆக்ட் பண்ணும். அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நம்ம லிஃப்ட் பண்றதுதான் நம்ம ஒர்க்கு. அப்போ வாட் இஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆக்ட்? இதுல பாதினா L/3/2. கிளியரா இருக்கே? இவ்வளவுதான் ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் mgL/6 into 3, 18. இதான் ஒர்க் டன் டு லிஃப்ட் திஸ் செயின். அதான் ஆன்சர். இது மாதிரி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டு விடலாம்.